ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி. இந்த நல்ல ஆராதனையில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்பி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் நன்றி. இதுவரைக்கும் நடத்தின நல்ல தகப்பன், இனிமேல் எங்களை நடத்துகிறதுக்காய் நன்றி. உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். அப்பாடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் இணைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி. உங்கள் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். அப்பா, சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓகே, இப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவை நேராக திரும்பட்டும். நன்றி செலுத்துவோம். இதுவரைக்கும் நமக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரு. நன்றி செலுத்துவோம். அப்படியே கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்க. அவர் சமூகத்தில் வந்துட்டிங்கனாலே, அவருடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே ஆவியில் நிரப்பப்பட்டுருவீங்க. ஆமேன். ஆவியில் நிரப்பப்படும் போது, ஆவிக்குள்ளாகும் போது தான் அநேக வெளிப்பாடுகள் கிடைக்கும், அநேக விடுதலைகள் உண்டாகும். ஆவிக்குரிய கனிகளாலும் வரங்களாலும் கர்த்தர் உங்களை நிரப்ப விட்டு கொடுங்க. அது உங்களை பயங்கரமாக மாற்றும், அது உங்களை பயங்கரமாக உயர்த்தும். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. நன்றி, நன்றி அப்பா. அப்படியே உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ரீமாலாரபா ஷெக்கலரபோ ரீகலரபா ரீமாலாரபா ஷெபெலே வெரே வெதே மெனகரதனனனனரபோ ஓ ரீமாலாரபா ஷெபெலே வெரே மெலே மெரே மெதே மெனகரதனனனனரபோ. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே கர்த்தருடைய ஆவியான நிரப்புறதை ஃபீல் பண்ணுங்க. ஆமேன். நான் நிச்சயமாக சொல்கிறேன், அப்படியே இந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க. வியாதியே இருக்காது, வறுமையே இருக்காது, குறைவுகள் இருக்காது. பயங்கரமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துகிறத பார்ப்பீங்க. ஆமேன். அதுதான் ஆவியில் நடத்தப்படுறது, ஆவிக்குரியவர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா கவலைகளும் வெளியேறட்டும். ஆமேன். தகப்பனே, இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் முழு இருதயத்தோடு ஆராதிக்க முடியாதபடி, உங்கள் பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியாதபடிக்கு, ஆவியில் நிரம்ப முடியாதபடிக்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ, என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லாம் இப்பொழுதே வெளியேறட்டும். ஓ தேங்க்யூ டாடி. ஒவ்வொருவரையும் விட்டு வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். ஓ ரீமாலாரபா ஷெக்கலேரபோ ரீகாலாரபா ரீமாலாரபா ஷெபெலே மேரே மெதே மெனகரதனனனரபோ. நன்றி, நன்றி அப்பா. வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக விடுதலையை பார்க்கணும். கர்த்தருடைய ஆவி அங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு. உண்மையிலே நம்ம ஆவியில் நிரம்பணும்னா விடுதலை கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த விடுதலையை பார்க்கணும். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. இன்றைக்கி விடுதலையை பார்க்கணும். இன்றைக்கி இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நினச்சிக்கோங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப போது விட்டு கொடுங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறார் இயேசுவின் நாமத்தினால. பிசாசனுடைய தந்திரத்தினால, பிசாசனுடைய வஞ்சகத்தினால உங்கள் வாழ்க்கையில் இப்போ சில பிரச்சனைகள் இருக்கலாம். இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியான அசுத்த ஆவியினால் வந்தது பரிசுத்த ஆவியினால் வெளியேறுகிறது உங்களை விட்டு. சொல்லுங்கள், அசுத்த ஆவியினால் என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள், என் சரீரத்தில் வந்த பிரச்சனைகள், என் ஆவி ஆத்மா சரீரத்தில் வந்த பிரச்சனைகள், என் குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள், உறவுக்குள்ளே வந்த பிரச்சனைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் வெளியேறுகிறது. நிறைவானவர் வரும்பொழுது என்னுடைய குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஓ நன்றி அப்பா. வல்லமையாய் கர்த்தருடைய ஆவியான நிரப்பி கொண்டு இருக்கிறார். விட்டு கொடுங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். விட்டு கொடுங்க, அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார். ஆமேன், ஆமேன். ஓ ரீமாலாரபா ஷெக்கலேரபோ ரீகலாரபா ரீமாலாரபா ஷெபெலே வெரே மெதே மெனகரபோ. ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், சொல்லுங்கள். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே.
இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. அப்படியே கர்த்தருடைய ஆவியில் நான் நிரப்பப்படும். ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ டாடி. ஆமே, நன்றி அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஓ, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஆமே, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆமே, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆமே, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமே, நாம் இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஆமென். ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஓ, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா,
இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓஹோ இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஏழையாக இருக்கலாம், எளியோராக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் ஆமேன் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க. இப்போ இருக்கிறனால பாடுங்க. ஆமேன். எல்லா நிலைமையும் மாறுது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வல்லமையை நிரப்புவதாக. பாடும்போதே பெரிய விடுதலை. ஆமேன். ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஆமென். ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ கரங்களை தட்டி நல்ல ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். உங்கள் மகிமையின் பிரசனம் அப்படியே எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. அவரை நோக்கி பார்த்த ஒருவர் வெட்கப்பட்டு போகும்படி. ஆமென். ஆமாம், அவர் அப்படிலாம் விட்டுற மாட்டார் உங்களை. ஆமென். அவரை நோக்கி பார்த்த உங்கள் பிரகாசம் அடையும். ஓ தேங்க்யூ டாடி. நீங்கள் வெட்கம் அடைவதில்லை. ஆமென். கரங்களை தட்டி நல்ல நன்றியப்பா. ஓ நன்றியப்பா. உங்கள் மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஆண்டவர் இந்த நல்ல நேரத்தில். ஆமென். உங்கள் பிரசனத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். உங்கள் விடுதலை ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கட்டும். வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும். நன்மைகள் அனுபவிக்கட்டும். சந்தோஷங்கள் சமாதானங்கள் அனுபவிக்கட்டும். ஓ சிலுவையில் நீங்கள் எங்களுக்காக பெற்று தந்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க தேவன் கிருபை செய்கிறதுக்கு நன்றி. ஓ தேங்க்யூ டாடி. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கிறது கர்த்தருடைய அனுக்கிரகம் தேவை. உங்கள் அனுக்கிரகம் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறபடினால். ஆமென். ஓ உங்கள் ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கிறதுக்கான பலன் எங்களை இப்பொழுதே நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நன்றியப்பா. கரங்களை தட்டி. ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றியப்பா. ஆமென். ஓ உங்கள் மகிமை அப்படியே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அப்படியே ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு. ஆமென். சொல்லுங்கள். கணுக்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவு, நீச்சலாலும் என்னை நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென். ஓ தேங்க்யூ. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. அப்படியே கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பெற்றுக்கொள்ளுங்க. சரீரத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் வெளியேறுது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. விடுதலை இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் வெளியேறட்டும். உங்கள் சரீரத்தை பார்த்து சொல்லுங்கள், சரீரத்துக்கு இந்த வியாதி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். நான் வியாதியை போடுறது தேவ சித்தம் இல்லை. ஆமென். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். எகிப்தியனுக்கு வந்து எந்த வியாதி உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் தெரியாமல் வந்து உட்கார்ந்துருக்கு உங்கள் சரீரத்தில், அது விரட்டிடுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. சரீரத்தில் இருக்கிற பொல்லாத எல்லா வியாதிகளும் வெளியேறுவதாக, பிசாசுடைய கிரியைகள் வெளியேறுவதாக சொல்லுங்கள். அப்படியே தலையில் கை வச்சு சொல்லுங்கள், இயேசு நாமத்தில் எல்லாம் வெளியேறுது. எல்லா அசுத்தாவிகளும் வெளியேறுது. எல்லா பலவீனங்களும் வெளியேறுது. எல்லா வியாதிகள் நோய்களும் வெளியேறுகிறது. ஓ தேங்க்யூ டாடி. தேவனுடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது. ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புகிறது. ஆமென். விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு உங்களை விடுவிக்கிறது. ஆமென். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசப்பா தொட்டபோது, விசுவாசத்தோடு தொட்ட பொழுது ஒரு வல்லமை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு அவருடைய பல வருஷ வியாதி, கரங்களை தட்டி 12 வருஷ வியாதியை ஒரு நிமிஷத்தில் சுகமாக்கினது உண்மைன்னா. இப்பொழுது இந்த ஆராதனையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதா? கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். பல வருஷ வியாதி, நாள்பட்ட வியாதி, பரம்பரை வியாதியெல்லாம் வெளியேறட்டும். சொல்லுங்கள். ஆமென். உங்கள் நாமத்தினாலே நான் விசுவாசம் உள்ளவனாக கூடியிருக்கிறேன் அப்பா. உங்கள் வல்லமையான கரை என்னை தொட்டு சுகப்படுத்துகிறக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினால். ஓ ரீமலரபா செக்கலேரபோ ரிக்கலரபா ரீமலரபா ஷெவெலே பெரெபெதெமெனே கரதனனரபோ ரீமலரபா ஷெமெலே மெரேமெதேமெனே கரதனனரபோ. தேங்க்யூ டாடி.
அப்படியே உங்கள் மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், புதுபல அடையட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி ஆமென். ஓ தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஆமென். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஓ ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆமென். ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென் ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுவரைக்கும் நமக்கு நல்ல சுகமும் பலமும் ஆரோக்கியம் தந்த நல்ல தகப்பனுக்கு இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வல்லமையை நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே, நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆவில நிரம்புறதுக்காக கை தட்டல, ஆவில நிரம்புறதுனால கை தட்டுறீங்க. ஆமென் 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 ஆமென். விடுதலை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மகிமை அப்படியே நிரப்பட்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிற அந்த அனுபவத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஓ தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆமென். கர்த்தர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. இதனை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் நிரப்ப முடியும். இப்பொழுதை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஓ ரீமலரப செக்கலரப ரிக்கலரப ரீமலரப செபெலபெரபெதபன கரதனனனரப ரீமலரப ரேமெலெமெ ரேமெ ஷேதன கரதனனரப. தேங்க்யூ டாடி. இப்பொழுது மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு, வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டப்பா. இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினால். ஆமென் 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 ஆமென். சரீரத்துக்கு வியாதிகள் வெளியேறட்டும், தரித்திரம் வெளியேறட்டும், கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும்பா. நகை கடன், அடகு கடன், வட்டி கடன், குழு கடன் எல்லாம், லோனு, இஎம்ஐ எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒரு வாசல் திறப்பதாக, எல்லாவற்றிற்கும் ஒரு வாசல் திறப்பதாக. தகப்பனை வர வேண்டிய பணங்கள் வருவதாக, பிள்ளைகள் இழந்த பணங்கள் எல்லாம் வருவதாக. கடன் அடைப்பதற்கு தேவன் கிருபை செய்கிறக்க நன்றி. இந்த கடத்திலேயே மூழ்கி செத்துருவோமோ அப்படிங்கிற பயம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவேன் என்ற விசுவாசம் பிறக்கட்டும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையை நிரப்பி ஆமென். பண விஷயத்தில் இருக்கிற குறைகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறக்க நன்றி. இப்பொழுது அபிஷேகத்தினால் நிரப்புகிறக்க நன்றி அப்பா. ஆமென் 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 ஆமென். சாலமன் ஞானமாய் பணத்தை சம்பாதித்தான். ஆமென் ஹல்லேலூயா. தேங்க்யூ. புத்தியாய் சம்பாதித்தான். அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானமாய் புத்தியாய் பணத்தை சம்பாதிக்க சேமிக்க தேவன் கிருபை செய்கிறக்க நன்றி. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏழைகளுக்கு கொடுக்கத்தக்கதாக திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஓ தேங்க்யூ டாடி. எல்லா குறைகளும் வெளியேறுத்து, எல்லா கடன் இருந்து விடுதலை இயேசு நாமத்தில். இப்பொழுது கடன் பிரச்சனையிலிருந்து பரிபூரண விடுதலை உண்டாவதாக. இப்பொழுதே நான் பேசுகிறேன் அப்பா. இதுலேயும் பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கு எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சரி, எத்தனை கோடி, எத்தனை ஆயிரம் கடன் இருந்தாலும் சரி, இப்பொழுதே உங்கள் நாமத்தினால் அதெல்லாம் தள்ளுபடி ஆகுது, அதெல்லாம் கேன்சல் ஆகுது. அதையெல்லாம் அடைத்து திருப்பதற்கான பணம் வருவதாக இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே வருவதாக. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நாங்கள் பேசும் பொழுது ஆமாம் எங்களுக்கான காரியத்தை நீங்கள் நடப்பிக்கிறீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கடனை அடைப்பதற்கான வழியை நீங்கள் திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஆல்ரெடி திறந்து வச்சுருக்கிறீங்க, இன்றைக்கி எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை தெரிஞ்சு சொல்லுங்கள். என் கடன் எல்லாம் அடைப்பதற்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் தமிழ் தேவன் ஏற்கனவே எனக்கு ஏற்படுத்திட்டார். இப்போ நம்ம பேசும்போது, இப்போ நம்ம ஒருமனப்படும் போது அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் அது ஆக்டிவேட் ஆகிறது. ஆமென். உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் ஓயுது இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு கடன் அடைப்பதற்கான பலன் உண்டாகிறது. ஆமென் ஆமென். கடன் அடைப்பதற்கான பணம் வருகிறது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஓ ரீமலரபா ஷேக்கலேரபா ரிக்கலரபா ரீமலரபா ஷேவலபெரபெதபெனகரதனன. தேங்க்யூ டாடி. ஆமென் ஆமென். பணத்தினால் ஏற்படுகிற எல்லா அவமானத்திலிருந்து விடுதலை, ஆமென், நிந்தைகளிலிருந்து விடுதலை. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ரிக்கலரபா ரீமலரபா ஷேவலபெரபெதபெனகரதனனனரபா. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. என்னென்ன தேவைகள் குறைபட்டு இருக்கிறதோ இந்த மாதம் பல மாதங்களாக இது வாங்கணும், இது நடக்கணும், இது செய்யணும் அப்படின்னு நினச்சி எல்லாம் தடைப்பட்டு இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அதிலிருந்து விடுதலை. ஆமென். என்னென்ன தேவையின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். உங்கள் தேவை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அறிவார். எல்லாவற்றையும் சரி செய்கிறதுக்கு, எல்லாவற்றையும்
உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை தருவதற்கு அவருக்கு லேசான காரியம் இப்பொழுதே நடக்கும். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென் 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 சொல்லுங்க. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, என் பலனே நீங்க தான்ப்பா, என் நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவர், என்னை நீங்க ரட்சிப்பீங்கப்பா, நான் நம்புறேன்ப்பா. ஆமென். ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஆமென். ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் நிரப்பி கொண்டு இருக்கிறேன். நான் ஆவியில் உணர்றேன். ஆமென். என்னை நிரப்புகிற உங்களை நிரப்பார். உங்கள் மேலே பெரிய அழைப்பு இருக்குது பிரதர் அண்ட் சிஸ்டர், பெரிய திட்டம் இருக்குது பிரதர் அண்ட் சிஸ்டர். உங்கள் பலத்தினால் அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியினாலே ஆகும். இப்பொழுதே அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ள பயங்கரமான ஹீலிங் நடக்குது. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற குறைகள் எல்லாம் வெளியேறுகிறது. ஓ ரிமலரபா ஷேபெலே பெரிய பெரிய மெனகரதனனனரபோ ரிகலரபா ரிமலரபா ஷேபெலே பெரிய 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 மெனகரதனனனரபோ ரிமலரபா ஷேபெலே பெரிய பெரிய மெனகரதனனனரபோ ரிகலரபா ரிமலரபா ரெமெலே மெரே ஷேபெலே பெரிய பெரிய மெனகரபோ. நன்றியப்பா. அப்படியே ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. உங்கள் மகிமை ஒவ்வொருவரை நிரப்பட்டு ஆண்டவர் விடுதலை உண்டாகட்டும். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, அப்படியே நீங்கள் ஆசீர்வதிப்பக்க நன்றி. நல்லவரே நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வைத்துக்கிறக்க நன்றி. உங்கள் கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்கிறக்க நன்றி. விடுதலை பேசுகிறேன் தகப்பனே, விடுதலை பேசுகிறேன். சாட்சியை நிறுத்துகிறக்க நன்றி. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சகல துதியான மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரச்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிஞ்சு வைக்கிறோம் எங்கள் ஜீவனோட நிலப்பிதான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். இதுவரைக்கும் நம்மை நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, ஏசப்பா சொல்லுவாங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் 14:6. ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்கிறாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற வார்த்தை, நானே வெளிச்சமும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமாம், கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சம், அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவர் தான் நமக்கு எல்லாமே. எத்தனை நம்புறீங்க? சொல்லுங்கள். சும்மாலாம் இல்லை இந்த வார்த்தை. அவரே நமக்கு. சொல்லுங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். எதுக்கு? நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவர் தான் வழி, நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவர் தான் சத்தியமாக, நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவர் தான் ஜீவன். இது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய சத்தியத்தை கேட்டு
நீங்கள் நல்ல வழியில் நடக்கும்போது நீங்கள் ஜீவனையுடையவர்களாய் வாழ்கிறீர்கள். ஆமென். இப்படியே நான் ப்ளஸ் பண்ணுறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பேன் என்று சொன்னார். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். கர்த்தர் தான் நமக்கு வழி. சங்கீதம் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் நல்லவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க் யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. சங்கீதம் 43 1வது அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். 43வது அதிகாரம் 1வது வசனம். சார், சங்கீதம் 43:1 வசனம் சொல்லுது, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். ஆமென். இன்றைக்கும் வாழ்க்கையில் கர்த்தரே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்குது. எதுக்குன்னா நல்ல வாழ்க்கைக்கு, ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு. நீங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஆமென், உங்கள் நியாயத்தை விசாரித்து நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கும், உங்களை ஏமாற்றிருப்பாங்க, சொத்துக்கள் வராமல் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வாழப்படாதவங்களும் நிறைய கஷ்டம். உங்களுக்கு நியாயக்கேடு செய்திருப்பாங்க. மொத்தத்தில் அது யார் இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சொந்த பந்தம் யாருவா இருக்கட்டும், உங்களுக்கு நியாயக்கேடு செஞ்சுருந்தாங்கன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு உங்களுக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷருக்கு உங்களை தப்புவிப்பார். ஆண்டவர் அறியாமல், பக்தி இல்லாமல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, டார்ச்சரை கொடுத்தாலும் சரி, நீங்கள் அதை அனுபவிச்சுட்ருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க. எதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். அநியாயமான ஆட்கள்கிட்டருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் அநியாயமான நபர்கள்ட்டேருந்து கர்த்தர் தப்புவிப்பார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அநியாயம் உங்களுக்கு நடக்குதோ, என்னென்ன பிரச்சனை நடக்குதோ, இதிலேருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்து நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திருப்பி தருவார். இந்த வழியில் தான் அப்படின்ட்டு இல்லை, பல வழி இருக்குது அவருக்கு. அவர் உங்களை திருப்பி தரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அப்படி என் அரணாகிய தேவனே, நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் துக்கத்தோடு திரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவரை என் எதிரிகள்லாம் என்னை மேற்கொண்ட மாதிரி இருக்குது, ஆண்டவரை இவ்வளோ கஷ்டம், இப்படிலாம் சுற்றி சுற்றி எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு இருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க. இல்லை, கர்த்தர் அதிலிருந்து உங்களை ரட்சிக்கிறார். பாருங்கள், வசனம் சொல்லுது, உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்து சொல்லிட்டு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? சொல்லுங்கள், ஆத்துமாவே ஏன் கலங்குற? ஏன் எனக்குள்ளே திகைக்கிற? ஏன் பயப்பட்டுருக்கிற, கவலைப்படுற? தேவனை நோக்கி காத்திரு. கர்த்தரை நம்பி தான் நம்ம காத்திருப்போம். என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உங்களை ரட்சிப்பார். அந்த தேவனை இன்னும் துதிப்பீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்னும் துதிப்பேன், இன்னும் துதி போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஒரு பாட்டு உண்டு பாரு, அந்த மாதிரி இன்னும் துதிப்பீர்கள். நான் அப்படி ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்கள், வசனம் சொல்லுது பாருங்கள், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி வரலும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கு உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். ஆமென். அப்பொழுது தேவனை துதிப்பீர்கள். ஆமென். சொல்லுங்கள், ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கும் போது தேவன் நம்மோடு கூட வந்து நம்மளை நடத்துகிறத பார்க்கும்போது அவர் மேலே அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு அன்பு பெருகும். பாருங்கள், அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறேன். அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். பாருங்கள், நானே சத்தியம் வழியும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசுவே மெய்யான ஒளி, இயேசு கிறிஸ்துவ வெளிச்சம். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நம்மளை பார்த்து வேதம் சொல்லுது வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லுது, பகலின் பிள்ளைகள் சொல்லுது, ஒளியின் பிள்ளைகள்னு சொல்லுது. ஆமென்.
ஏசப்பா தான் எல்லாமே. அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். கரங்களை தட்டி தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இருள் மாதிரி இன்றைக்கி இருக்குன்னா இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுது. அது வியாதியாக இருக்கலாம், அது வறுமையாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். இருள் மாதிரி நரக வேதனை பிரதர், நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், மரண விளிம்புலேருந்துன்னு வாழ்ந்துட்டுருக்கிறேன். யாராக இருப்பீங்கன்னா கடனால் மரண விளிம்பில் செத்துடலாம் போல் தற்கொலை பண்ணிடலாமோ, இந்த எப்படி கடன் அடையும், எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, காசே வர மாட்டேங்க, எவ்வளோ ஜோம் பண்ணியாச்சு, எவ்வளோ காணிக்க கொடுத்து பார்த்தாச்சு, என்னெல்லாமோ பண்ணியாச்சு, பலன் இல்லையே அப்படின்னு யாராக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுகிறார். கவலைப்படாது, கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். தேவனுக்கு 1000 வழி, உங்களுக்கு ஒரு வழி இல்லை 2-3 வழி, தேவனுக்கு 1000 வழி. நீங்கள் ஏதோ ஒரு வழியை நம்பி அது நடக்கணும்னு பயந்துட்டுருக்கிறீங்க. ஏதோ ஒரு சில வழியை மட்டும் நம்பி, ஒரு சில மனிதர்களை மட்டும் நம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அறிவின்படி நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறீங்க. அது நேரம் ஆக ஆக நாள் கூட 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 நெருக்கங்கள் வரும்பொழுது அந்த தேவையினுடைய அளவு பெருசாகும்போது அப்படியே நாட்கள் நெருங்க 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 உங்களுக்கு விரக்தி அடைஞ்சிறீங்க, சோர்ந்து போயிடுறீங்க, நம்பிக்கையற்ற நிலையில் ஆயிடுறீங்க. கவலைப்படாதீங்க. பவுல் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தவரை கர்த்தர் வார்த்தை அனுப்பி பலப்படுத்தி சுகப்படுத்தி விடுவித்தது போல் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை அனுப்புகிறார். என் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். கவலைப்படாதீங்க. இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். இதிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். கரங்களை தட்டி சொல்லுங்கள், நான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ரட்சிக்கப்படுவேன். இதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் இன்னும் வருகிற நாட்களில் என் வாழ்க்கையில் நிறைய செய்வார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவருக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்க இருக்க உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் மேன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆமே, உங்கள் வாழ்க்கை செழிப்பை நோக்கி போய்கிட்டே இருக்கும். கரங்களை தட்டி ஆமே நாமே ரீமாலாரபா ஷேக்கலரபா ரீக்கலரபா ரீமாலாரபா. தேங்க்யூ டேடி. ஆமே, ஆவியில் பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரீமாலாரபா ஷேக்கலரபா. தேங்க்யூ டேடி. அப்படியே ஒவ்வொரு நீங்கள் நிரப்புகிறக்க நன்றி. அவர் பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தை கொடுக்குறார், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்குறார். ஆமே நாமே நாமே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வல்லமையாக நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஆமீன். விடுதலை அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்க. சாட்சி சொல்லுவீங்க, சாட்சி சொல்லணும். ஆமீன். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. பெரிய விடுதலை, பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே மிராக்கள் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. தேங்க்யூ டாடி. ஆமேன் 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 ஆமேன். பாருங்கள், இந்த வேத வசனம் இருக்குது பாருங்கள். அதான் பாருங்கள், வேத வசனம் ஒரு பாட்டு ஒன்று இல்லையா? வேத வசனம் புரிந்து கொள்ள விளக்கங்களை அறிந்து கொள்ள வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்ய ஆவியானவர் பாட்டு இருக்கு பாருங்கள். வேத வசனம் புரிந்து கொள்ள விளக்கங்களை அறிந்து கொள்ள வெளிச்சம் தாரும் ஆவியானவர். சரிங்களா? ஆமாம், தாவீது சொல்கிறாரு, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளதடி என் கண்களை திறந்தரலும் அப்படின்றார். மனக்கண்கள் பிரகாசமான மனக்கண்களை தாரும் அப்படின்னு பவுல் சொல்கிறார். வெளிச்சம். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வெளிச்சம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால். தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லப்போ அதில் ஒழுங்கின்மை வெறுமையும் இருளில் இருந்த அந்த பூமி அப்படியே ஒழுங்கானது போல், நிறைவானது போல், நல்லதாய் மாறினது போல், இருள் நீங்கி வெளிச்சம் உதித்தது போல் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஆமீன் இப்பொழுது இந்த சத்தியத்தின் மூலமாக வெளிச்சம் உண்டாவதாக என்று கட்டளையிடுகிறேன். இருள் போன்ற ஒழுங்கற்ற உங்கள் வாழ்க்கை, ஒழுங்கன்மையான உங்கள் வாழ்க்கை, வெறுமையான உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் உண்டாவதாக, தேவனுடைய வெளிச்சத்தினால் உங்கள் வாழ்க்கை மாறுவதாக. வேதம் சொல்லுது, தேவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா இந்த பைபிளில் நிறைய வார்த்தைகள் தேவனால் சொல்லப்பட்டது. இதெல்லாம் ரிட்டன் வேர்டு, எழுதப்பட்ட வார்த்தைகள், எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். இது எழுதப்பட்ட வார்த்தையினால நமக்கு விடுதலை இல்லை. இந்த எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது, தியானிக்கும் போது, இந்த எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாய் தேவன் உங்களோடு பேசுகிற ஸ்போக்கன் வேர்டில் தான் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகிறது. எப்படி அப்படின்னா பாருங்கள், இப்போ இந்த பைபிளில் இருக்கிற வசனம் பூரா தேவன் நமக்காக எழுதி கொடுத்த சத்தியங்கள், தேவ சித்தம், தேவ திட்டம். சரிங்களா? அதை நீங்கள் படிக்கும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து பேசுவார் இல்லையா? இப்போ ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் போது ஆவியானவர் உங்களோடு பேசுவார் பாருங்கள். அதுதான் ஸ்போக்கன் வேர்டு. அது கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை. அதுதான் உங்களை விடுவிக்கும். கரங்களை தட்டி. பைபிளை படிக்கிறது 1000 பேர் படிக்கலாம், பைபிள் படிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாம், அவங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆமாம், ஆனால் பைபிளை தியானிக்கிறதுங்கிறது என்ன தெரியுமா? ஆமாம், தேவனுடைய அந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்கிறது. அந்த வசனத்திலேருந்து ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் பாருங்கள், ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேவன் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். ஆமென். அப்போ பாருங்கள், எப்படி அப்படின்னா ரிட்டன் வேர்டு ஸ்போக்கன் வேர்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா பாருங்கள், இப்போது உங்கள் பேரில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வருது, உங்கள் அப்பா சொத்து வருது, இயேசுவின் நாமத்தினால அப்பா அம்மா சொத்து வருது. வரும்போது ஒரு பத்திரத்தை எழுதி தராங்க, இந்தாங்க உங்களுக்கு சொத்து அப்படின்ட்டு. அது வந்து பேப்பர். சரிங்களா? அது வந்து என்ன சொல்கிறதுக்கு ரிட்டன் வேர்டு, எழுதப்பட்ட வார்த்தை. அதை வச்சு நீங்கள் அந்த சொத்தை போய் பார்த்து
அதில் நீங்கள் விவசாயம் பண்ணாலும் சரி, இல்லை அந்த சொத்தை விற்று நீங்கள் பணம் ஆக்கினாலும் சரி, அப்படியே ஒரு சம்பவம் நடக்குல்ல. அதுதான் என்ன சொல்கிறதுக்கு, அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. வார்த்தை மாம்சமானது மாதிரி தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறு. தேவன் அதுக்காக பேசுகிறாரு பாருங்க. மக்களே, இதை போய் இங்கே கொடுத்து நீ இதை பண்ணு, இதை பண்ணி அப்படி பண்ணுன்னு பேசுகிறாரு பாருங்க. அதுதான் ஸ்போக்கன் வேர்டு. சரிங்களா? இப்போது உங்களுக்கு பத்திரம் இருக்குது, அந்த பத்திரத்தை உங்களுக்கு மாற்றுறதுக்கான வழியை சொல்லி ஒரு வார்த்தை வருது பாருங்கள், சொல்லி நீங்கள் மாற்றி பலன் அனுபவிக்கிறீங்க பாருங்கள். அதுதான் நிறைவான வாழ்க்கை. ஆமே. அப்படித்தான் உங்களுக்காக எழுதப்பட்ட வேதம் சொல்லுது பாருங்கள். ஏசப்பா நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை பூரா ஆவியானவர் உங்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம எடுத்து சொல்லுவார், என்னை பற்றி உங்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படித்தான் உங்களை குறித்து வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், சத்தியங்கள் எல்லாம் தேவன் சொல்லிட்டார். அதை நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவனை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது, இந்த மாதிரி ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது, இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் ஆராதிக்கும் போது தேவனுடைய சத்தம் உங்களோடு பேசுது, கேட்குது. தேவன் உங்களோடு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார், வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறார். அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்டுருது. எத்தனை நம்புறீங்க? அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இன்றைக்கி செய்திருக்கிறார், இந்த ஆராதனையில் செய்திருக்கிறார், இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறார், இனியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். வார்த்தையாக இருக்கிறதெல்லாம் அப்படியே மாம்சமாக மாறும், எழுத்துப்பூர்வமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி தான் மாறும். அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். சொத்து பத்திரம், சொத்தில் அதில் எழுதியிருந்தால் எத்தனை ஏக்கர் எழுதியிருந்தாலும் வேஸ்ட்டு, அது ஒன்றும் மேட்ரு கிடையாது. அத்தனை ஏக்கரை நீங்கள் கண்டு அனுபவித்து ருசித்து என்ஜாய் பண்ணுறீங்க பாருங்கள், பலன் அனுபவிக்கிறீங்க பாருங்கள். அதுதான் முக்கியம். கரங்களை தட்டி. அப்போ பைபிள் படிக்கிறது மேட்ரு இல்லை, பைபிளை தியானித்து அதிலிருந்து தேவன் உங்களோட பேசுகிற வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் நல்ல இருதயத்தில் வைத்து 100 மடங்காக பலன் கொடுப்பீங்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கடன் அடையும் பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி உங்களை விட்டு வெளியேறும் பாருங்கள். உங்கள் குடும்ப பிரச்சனை இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க பாருங்கள். அதுதான் தேவனுக்கு தேவை. அதுதான் வெளிச்சத்தில் நடக்கிறது, அதுதான் நல்ல பாதையில் நடக்கிறது, அதுதான் ஆசீர்வாதத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறது. ஓகே, அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தருவாராக. வேத வசனம் புரிந்து கொள்ள, விளக்கங்களை அறிந்து கொள்ள வெளிச்சம் தார் ஆவியானவர். இந்த மாதிரி ஆவியானவர் உங்களுக்கு தம்முடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை நம்புறீங்க? ஆமென். தகப்பனே, சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை அறிந்து கொள்வதற்கான வெளிச்சம் எனக்கு உண்டாகட்டும். உங்கள் வேத வார்த்தைகளை நான் படிக்கும்போது, தியானிக்கும்போது, பிரசங்கம் கேட்கும்போது அதுலேருந்து எனக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். என் வாழ்க்கை மாறட்டும்ப்பா. என் வாழ்க்கை இருளின் பிள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கிற எந்த வாழ்க்கை நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையை மாற்றி இருக்கிறீங்க, அது வெளியரங்கமாகட்டும். வேதம் சொல்லுது இல்லையா, அந்தகாரத்திலிருந்து நம்ம தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னு நான் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் நீங்கி போகும். நீங்கள் கர்த்தருக்கு ஒரு பெரிய நல்ல சாட்சியாக இருப்பீங்க. நம்புறீங்களா? கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள். நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை கேட்ட உங்களுக்கு அது பாக்கியம் உள்ளது. யாருக்குனாலும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையில் பெரிய நன்மைகள், மேன்மைகள் நடக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி நல்ல தகப்பன், இந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனையில் இணைந்து உங்கள் வார்த்தைகளை கேட்டேன். உங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற, உங்கள் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் நிரப்பியதற்காக நன்றி. பலப்படுத்தியிருக்க நன்றி. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய விடுதலை தந்திருக்கிறீங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது வெளியரங்கமாகட்டும். சாட்சியாக ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிறுத்துக்கிறக்க நன்றி. உங்கள் நாம பெரிதாய் மகிமையிடற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமெல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் அச்சரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனை இணைந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதித்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற எல்லா குறைகளிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். இன்றைக்கி எந்தெந்த குறைவில் இருக்கிறீங்களோ, கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ, பிரச்சனையில் இருக்கீங்களோ, கட்டாயம் தேவன் அதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். உங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்பியிருக்கிறார். உங்களை பலப்படுத்தியிருக்கிறார். இன்னும் பலப்படுத்துவார், இன்னும் தைரியப்படுத்துவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஆமே. அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். உங்களை சமாதானப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பீர்கள் என்று சொல்லி மனதார ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்து ஆராதனையில் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் தம்மை பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.
ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் குடும்பமாக ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். மனதார ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.